வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வேர்க்கடலை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் வேர்க்கடலை பகோடானா இன்னும் சொல்லவே வேண்டாம். வாங்க அதுதான் பார்க்க போகிறோம். வேர்க்கடலை பகோடா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப ஈஸி மெத்தடு. கொஞ்சம் லைட்டாக ஜர்க்கானந்தான் வருமா அப்படின்னு போட்டதுக்கப்புறமும் ஆனால் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பட்டனை தட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் நாங்கள் ஹாப்பியாக இருப்போம். வாங்க. ஒரு சின்ன கடாய் தாங்க எடுத்திருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் தான் 1/4 கிலோ தான் போட போகிறேன். ஸோ அதுக்காக சின்ன கடாய் தான் எடுத்திருக்கேன். ஒரு 2 1/2 கரண்டி வந்து கடலை மாவுங்க. நார்மல் பேக்கெட் மாவு தான் நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி 1 1/4 கரண்டி அரிசி மாவுங்க. தேவையான உப்பு, பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன குட்டி ஸ்பூனால் ஒரு 1 1/2 ஸ்பூனு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதே அளவுக்கு 1 1/2 ஸ்பூனு கரம் மசாலா கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம், இல்லை மட்டன் மசாலா வச்சுருந்தீங்கன்னா அது சேர்த்துக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஆனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அது 1 1/2 ஸ்பூனுங்கிறது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் இஞ்சி 1 ஸ்பூனும், பூண்டு 1 ஸ்பூன் பேஸ்ட், ரெண்டுத்துலேயும் 1 ஸ்பூன் பேஸ்ட்டு போட்டிருக்கேன். தேவையான உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கேன் நான். அதை நல்லா ஒரு 2 குழம்பு கரண்டி அளவுக்கு, கொஞ்சம் மீடியம் குழம்பு கரண்டி அளவுக்கு ஒரு ஒரு 75 எம்எல் எண்ணெயை வந்து நல்லா கொதிக்க வச்சு சூடு பண்ணி இது தலையில் எடுத்து ஊற்ற வேண்டியதாங்க. ஊற்றி கையை போட்டுறாதீங்க, சுட்டுடும். ஒரு சின்ன ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு கரண்டியை வச்சு அந்த மாவை கட்டிப்படாமல் நல்லா வந்து கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க. நான் வேர்க்கடலை 1/4 கிலோவுமே கழுவி வச்சுக்கிட்டேன். அந்த இதில் கொஞ்சம் லைட்டாக ஈரம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த கழுவின வேர்க்கடலையை போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு பார்த்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாதீங்க, பஜ்ஜி மாவு மாதிரி போயிட போகுது. கொஞ்சம் பகோடா மாதிரியே இருக்கணும், லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கணும். அதனால் அப்போ உங்களுக்கு காமிச்சிடும் பாருங்கள் பதம் எப்படி இருக்குன்றது. அதை அப்படியே எடுத்து போட்டுருங்க. நான் இப்போ இந்த மாதிரி பிசையும் போது கூட கொஞ்சம் யோசித்தேன், என்னடா வேர்க்கடலாம் ஒட்டவே மாட்டேங்குது, இது கரெக்டாக வந்துருமா அப்படின்னு கொஞ்சம் டவுட் இருந்து தான் இதாங்க நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடிலாம் செஞ்சது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைமு. நானும் ஒரு வீடியோ பார்த்து தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த தண்ணியை தேவையான அளவு ஊற்றிட்டு மூடி வச்சுட்டேங்க. அவ்வளோதான். எண்ணெயை சூடு பண்ணி போட்டு பொரித்து எடுத்தால் சும்மா சூப்பராக கலகலன்னு இருந்தது. நீங்களே பாருங்கள் வீடியோவில், செஞ்சும் பாருங்கள், நான் செஞ்சதையும் பாருங்கள். கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கொடுத்து ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோங்களும் வந்து சேரும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்களும் கொஞ்சம் வளரலாம் இல்லையா? வேறு என்னங்க உங்கள்கிட்ட கேட்குறோம்? அவ்வளோதான், வேர்க்கடலை பகோடா ரெடி. அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க. நன்றி, வணக்கம்.